ஹலோ கைஸ், இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படமான முஞ்சா படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா 90s காலகட்டத்தில் ஒரு சின்ன பையனை நமக்கு காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கையில ஒரு குச்சை வச்சுக்கிட்டு அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து அந்த பையனோட தங்கச்சியும் கதறி எழுதுகிட்டே இருக்க. அப்பதான் அங்க என்ன சூழ்நிலை அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, ரொம்ப மோசமானவனா இருப்பான். அதாவது இவனை விட பெரிய வயசு பொண்ணா பார்த்து காதலிக்கிற அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பான். இவன் ஆசைப்பட்ட அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கல்யாண வேலைகள்லாம் பார்த்திருப்பாங்க. அதுல மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்றதுக்காக எலி பாஷனத்தை கலந்து விட்டுட்டு இருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சதாலதான் அம்மா போட்டு பொழந்துட்டு உன்னை விட பெரிய பொண்ணாவ அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக அவனை பாத்தீங்கன்னா ஒரு சடங்கு மேக் பண்ற மாதிரி கூட்டு போறாங்க. மொட்டை எல்லாத்தையும் அடிச்சு அவனோட தலையில ஒரு சுழி எல்லாத்தையும் போட்டு அவன் இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி விட்டுட்டுறாங்க. கட் பண்ண அவனோட தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு கடற்கரை ஓரமா நடந்து போய்கிட்டே இருக்கான். அம்மா அப்பா ரெண்டு பேருமே இங்க இல்ல, ஆனா எங்க நான் கூட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க செட்குவாடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா கூட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த இடம் சபிக்கப்பட்ட இடம், அங்க நான் வரலனா நம்ம அம்மா கிட்டே போகலாமா அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்க. நானும் கூட தானே இருக்கேன், பயப்படாம வா அப்படின்ற மாதிரி அந்த அமானுஷமான இடம் இருக்கு இல்லையா, அங்க கூட்டு போறான். அந்த இடத்துக்கு நடுவுல ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். அந்த மரத்துல சில சாமி சிலைகள், அதாவது ஒரு வித்தியாசமான சாமி சிலை பாத்தீங்கன்னா இருக்குது. இவன் முன்னாடி உட்காந்து கோழி கால் முத கொண்டு சில மாந்திரிக பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு பிளாக் மேஜிக் புக் மாதிரி இருக்கும், அதை படிச்சு இவன் ஆசைப்பட்ட பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா முன்னி அப்படின்றத, அதாவது என்னோட பெரிய பொண்ணுன்னு சொன்னேன், அந்த பொண்ணு நினைச்சு அவளை நான் கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மேஜிக் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க. தங்கச்சி பாக்குறாங்க, பயந்து போறாங்க. என்னடா இது லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையேன்னு சொல்ல அவரும் இது எல்லாத்துக்கும் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த இடத்துல இரு, இப்போ வந்துடுற மாதிரி மரங்கள் நிறைஞ்சிருக்கு, அந்த இடத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கு. தங்கச்சியை நமக்கு காமிக்கிறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க, பயம் வருது. அதாவது மரத்தை பாக்குறாங்க, அதுல இருக்க சிலையை பாக்குறாங்க, பயந்து போறாங்க. ஆனா எங்கடா போன, சீக்கிரம் வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு அண்ணா கத்தியோட வந்து இதை காணிக்கையை நீ ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி தன்னோட தங்கச்சியை பாத்தீங்கன்னா கொலை பண்ணி, அதாவது நரபலி கொடுத்து தனக்கு தேவையான அந்த பொண்ணு அடையணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் பயங்கரமான சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இதுல தங்கச்சி பாத்தீங்கன்னா அண்ணன் முகத்திலே குங்குமத்தை எல்லாத்தையும் தூவி அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அண்ணன் பாத்தீங்கன்னா போத்துன்னு வழுக்கி அந்த கல் இருக்கு இல்லையா, அதாவது சாமி சிலை, அது மேலேயே விழுந்துட்டா ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்துல அப்படியே துடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண இந்த குழந்தை போய் வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டு வந்துட்டு எல்லாரும் பாக்குறாங்க. அந்த பையனை துடிச்சுக்கிட்டே, அதாவது அந்த முன்னியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே மரத்து கீழே பாத்தீங்கன்னா இறந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவனோட ரத்தம் அந்த சிலையில விழுந்துற மாதிரியும் அந்த பையனுக்கு இறுதி சடங்கு எல்லாமே பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. எரிஞ்சு போனது அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பல மரத்து கீழே நோண்டி நிறைய மாந்திரிகங்கள் எல்லாத்தையும் போட்டு போச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அங்க இருக்கு இறந்து போனவனோட தங்கச்சி பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, அவனுக்கு மொட்டை அடிச்சு சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அது 10 நாள் வரைக்கும் பண்ணணுமா இருக்கும், அதுக்குள்ளவே இறந்து போனதான், அதுவும் மரத்து கீழே இறந்து போயிட்டான். இதனால இவனோட ஆவி பாத்தீங்கன்னா அசுரன் மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணல அப்படின்னா அவன் உயிரோட, அதாவது ஆன்மாவா எழுந்து வந்துருவான் அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தை பேசி முடிக்க அங்க இருக்க எல்லாருமே பயந்து போடுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல ஹீரோவனை பிட்டு அப்படின்றவரை காமிக்கிறாங்க. அம்மா குழந்தையான இவர் பயந்த சுபாவம் முடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண இவரோட வீட்டுக்கு போறாரு. அம்மா பாத்தீங்கன்னா வீட்லயே ஒரு பார்லர் மாதிரி ஒருத்த அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அங்க அம்மாக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவருக்கு வெளிநாட்டுல படிக்கிறதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அதை பிரிச்சு பாத்துக்கிட்டே இருக்கும் போது அம்மா வராங்க, நீ வெளிநாட்டுக்கு போய் தான் படிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்ல, அம்மா கூடவே உதவி பண்ணு, நீ படிக்க போக வேண்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் சோகமா தன்னோட பாட்டியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. ரெண்டாவது, அதாவது அம்மாவை தாண்டி இவருக்கு ரொம்ப பிடிச்சது இவங்களோட பாட்டியா தான் இருக்கும். எப்பயுமே சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா இவருக்காக ஒரு அழகான டிஷ்ஷை பண்ணி இவர் முன்னாடி நீட்டு அவர் அதை சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட பாட்டி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. அவங்களும் கண்டிப்பா நான் இதுக்கு உதவுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரோட, அதாவது இவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான பெல்லா அப்படின்றவங்க வந்திருக்காங்கன்னு தகவல் கிடைக்கிது. இவர் அதை கேட்டதும் அவங்களை மீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போகலான்னு ட்ரை பண்ண, ஆனா
கெட்ட நேரம் அவங்கள மீட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா 2 பேருமே சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தவங்க தான். 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான நட்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப இவர் ஓடி போய் ஒளியதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பெல்லா அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட இங்க வந்திருப்பாங்க. வெளிநாட்டுக்காரரான அவர் கூட தான் அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்து இவருக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ், அதை பார்த்து சோகமா அங்கிருந்து அப்படியே கிளம்ப கட் பண்ணி இவரோட நண்பரை நமக்கு காமிக்கிறாங்க. ப்ரமோஷனல் வீடியோலாம் பாத்தீங்கன்னா மேக் பண்ற மனுஷனா இருப்பாரு. நம்ம ஹீரோ அவரை போய் சந்திக்கிறாரு. பெல்லாவை பார்த்த அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பரிமாறிக்க அதை அப்படியே கட் பண்ணி பெல்லா பாத்தீங்கன்னா ஜூம்பா கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு ப்ரமோஷனல் வீடியோ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஹீரோவே அவரோட ஃப்ரெண்டையும் பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஜூம்பா கிளாஸ் அழகா போய்கிட்டே இருக்கும்போது அந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெள்ளக்கார பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பண்றான். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே B2க்கு அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க விஷயங்கள் பிடிக்கவே பிடிக்காது இல்லையா, அதையும் தாண்டி ஒரு ரிங்கை நீட்டி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா பெல்லா அப்படின்னு மாதிரி கேட்க அவங்க இதை ஏத்துக்கிறாங்க. மனுஷன் உடஞ்சி போயிடுறாங்க. ஒரு மாதிரி சோகத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா ஃபேமிலியோட ஒரு ஊருக்கு போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு சித்தப்பா இருப்பாரு. அவரோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபேமிலிக்கு, அதாவது ரொம்ப நாளா இந்த 2 ஃபேமிலிக்கும் கனெக்ஷனே இல்லாம இருந்திருக்கும். இப்ப போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை. இதனால அம்மாவும் பாட்டியும் பாத்தீங்கன்னா இப்போ இது தேவைதானா அப்படின்ற மாதிரி யோசனையில போய்கிட்டே இருக்கு. பின்னாடி எதை பத்தியுமே ஃபீல் பண்ணாம நம்ம தங்கச்சியை நம்ம பார்க்க போறோம், அங்கே எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தரப்போகுது அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிட்டே ஊருக்குள்ள இறங்க ஃபேமிலி மொத்தத்தையும் காமிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தால இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன ஏதுன்னா இப்போதைக்கு சொல்லல. அண்ட் இவங்களோட சித்தப்பா பாத்தீங்கன்னா பயங்கர சிடு மூஞ்சா இருப்பாரு. அண்ணன் போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நமக்கு தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி குறிக்கோளோட இருந்த மனுஷனுக்கு இவங்களை பார்த்தது ஒரு மாதிரி காண்டு. இதனால முகம் கொடுத்து கூட பேசுறதா தெரியல, மூஞ்ச காட்டிக்கிட்டே நிக்க நம்ம ஹீரோ இதை பத்திலாம் கவலைப்படல. தன்னோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்தை செலவிடலாம் அப்படின்ற மாதிரி கடற்கரை ஓரமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த சபிக்கப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இடத்த பார்த்து இவருக்கு லிட்ரலி ஒரு மாதிரி விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. தன்னை ஏதோ ஒரு விஷயம் கூட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கு. பயந்து போறாரு. அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. காட்பானா இவரோட சித்தப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரோட அம்மா, அதாவது ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு வச்சு அந்த சபிக்கப்பட்ட இடத்த விற்கிறதுக்கு எல்லாத்தையும் பிளான போட்டுட்டேன், வாங்க கூட ஆல்ரெடியா இருக்காங்க. இவன் சைன் போட்டா மட்டும் போதுமானு சொல்ல இவங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. உடனே கடுப்பாயிட்டாரு. என்னோட அண்ணன் அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணா, அப்பெல்லாம் நீ எதுவுமே சொல்லலையே, நான் எதனா கேட்டா மட்டும் உனக்கு வலிக்குதா? அவன் மரத்தை வெட்டணும்னு போனவன் தான் திரும்பி வரவே இல்லை, கால் தடுக்கி இறந்து போயிட்டான். மற்றபடி அங்க எதுவுமே கிடையாது, பேய் பூதோ அப்படின்லாம் ஒன்னும் கிடையாது, அந்த இடத்த நான் வித்துதான் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்க ஹீரோட அம்மா இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. அது மூலமா நம்ம ஹீரோ பத்தின இன்வால்வ் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப இவங்களோட சித்தப்பா, உன் அப்ப இங்க தண்டா செத்து போனா, அந்த இடத்துக்கு போய் தான் செத்து போனான், இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம தானே மறைச்சாங்க, இப்ப நான் சொல்லிட்டேன்டா, நீயும் உங்க அப்பனை மரியாதாண்டா, பயந்தாங்கோலியா இருக்கடா அப்படின்னு மாதிரி கண்ட மேனிக்கு பேசிவிட்ட இவரால இதை ஏத்துக்கவே முடியல. தன்னோட அப்பா அந்த சபிக்கப்பட்ட இடத்துக்கு போய் தான் இறந்து போயிருக்காரு அப்படின்றத இவனால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அந்த இடத்துக்கு வேகமா போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கையில டார்ச் லைட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த மரம் இருக்கும் இல்லையா, அங்க போக மரத்துக்குள்ள இருந்து ஒரு வினோதமான உருவம் பார்த்தீங்கன்னா எட்டி பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. பிட்டு இங்க வந்துட்டியா, என் கிட்ட வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவரை நோக்கி பாஞ்சு வந்துகிட்டே இருக்க. அப்படியே காட் பண்ணா மீட்டோட பாட்டியும் சித்தப்பாவையும் காமிக்கிறாங்க. சித்தப்பாக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது. அந்த சபிக்கப்பட்ட இடத்த நோக்கி தான் ஒரு வண்டி ஒண்ணு விழுந்து கிடக்குது அப்படின்னு மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். இதனால கண்டிப்பா அவன் அந்த இடத்துக்கு தான் போயிருப்பான். தனியா போய் தேடுறது அப்படின்றது சாத்தியமே இல்லாதது. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி லூஸ்ல விட பிட்டோட பாட்டி இருக்காங்களே, இந்த விஷயத்த லேஸ்ல விடுற மாதிரி தெரியல. பரன் மேல, அதாவது வீட்டுல ஒரு பரன் மாதிரி இருக்கும், அங்க போறாங்க. ஒரு சூட் கேஸ திறக்கிறாங்க. அப்படி திறக்கும் போது நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அது மூலமா இவங்க தான் சின்ன வயசுல தன்னோட அண்ணாவை பறி கொடுத்த அந்த குழந்தை அப்படின்னு ஒரு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அவங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கையில ஒரு குச்சி மாதிரியான ஒன்று எடுத்துக்கிட்டு தனியா அந்த சபிக்கப்பட்ட இடத்துக்கு பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மரத்துக்கிட்ட போய் கையில ஒரு குச்சை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லையா, அந்த குச்சை பயங்கரமா உதரும் போது அந்த வினோதமான உருவம் பாத்தீங்கன்னா பயந்து அப்படியே ஓடி ஒளிய ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அது இறந்து போனா அவங்களோட அண்ணனா தான் இருக்கும். சின்ன வயசுல அம்மா குச்சை வச்சு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. ஆனா அதே குச்சை பார்த்ததும் அந்த உருவம் ஓடி போய் ஒளியுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு அது அதனோட அண்ணன் தான் அப்படின்றது கிளியரா தெரியும். என்னோட பிட்டு எங்க நான் போனா
அவனை நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி மரத்தை அடிச்சுக்கிட்டே இருக்க சுனில விழ ஆரம்பிக்குது. பிட்டுவை நமக்கு காமிக்கிறாங்க மரத்துக்கு நடுவுல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்ததும் இந்த பாட்டி பாத்தீங்கன்னா அவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. அந்த குச்சியை வச்சு பயங்கரமா அடிச்சு அந்த முஞ்சாவை பாத்தீங்கன்னா அடிச்சு ஓட விட்டு பிட்டுவை பாத்தீங்கன்னா அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது பிட்டுவோட ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா அந்த முஞ்சா இருக்கு இல்லையா, ஓடி வந்து கையச்சு ஒன்று வைக்குது. இவங்க குச்சை வச்சு பலார்னு அடிக்கிறாங்க, ஓடி போயிடுது. அந்த கையச்சோடைய 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்து தூரமா வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் தான், சொல்லாம மறைச்சது ஏன் தப்பு தான். உன்னோட அப்பாவை நான் காப்பாத்தாம போயிட்டேன், அதுக்கு உன்னை நான் அப்படியே விட்டுடுவேன்லாம் நினைக்காதரா. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் ஒரு எந்த சக்தியுமே நெருங்க முடியாது அப்படின்ற மாதிரி பீட்டு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து பீட்டுவோட ஷோல்டர்ல கையச்சு பதிச்சு இல்லையா, அது ஒரு மாதிரி மில்லற ஆரம்பிக்குது. பீட்டுக்கு பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. அவன் நடுங்கிக்கிட்டே திரும்பி பார்க்க பாட்டி பின்னாடி அந்த முஞ்சா உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் பாட்டியோட கழுத்தை பிடிச்சி திருப்புற மாதிரியும் காமிக்க போத்தனை மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மயக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் கத்தி கத்தி கேட்கும் போது அவங்க அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க கல் தடுக்கி விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபியூனரல் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது முதல்ல வந்தாங்க என் அண்ணனை முடிச்சாங்க, இப்போ வந்தாங்க என்னோட அம்மாவை முடிச்சிட்டாங்க. இதுங்க வந்தாலே தருத்திரம் தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட சித்தப்பா நாக்கு அடக்காம கேவலமா பேசிக்கிட்டே இருக்க ஹீரோவோட அம்மா இதுக்கு மேல எங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உடனடியா அங்கிருந்து பஸ் பிடிச்சி கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. 2 பேரும் சோகத்துல இருக்காங்க. பாட்டி அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தாங்க இல்லையா, அவங்க இல்லாம இருக்கிறது இவரால் ஏத்துக்கவே முடியல. அந்த சமயம்னு பார்த்து இவரோட பின்னங்கைகள் அதாவது பின்னாடி ஷோல்டர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மில்லற ஆரம்பிக்குது. இவர் பயந்து போய் என்னவா இருக்குன்னு திரும்பி பார்க்க அந்த முஞ்சா இருக்கு இல்லையா, அது இவர் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்குது. பாட்டி அந்த மரத்தை விட்டு அது வரவே வராது, அது சபிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் மூலமா அது இங்க வந்தது அப்படின்றது இவருக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த முஞ்சா ஒரே ஒரு வார்த்தை தான், முன்னிய நான் கல்யாணம் பண்ணணும், முன்னி இல்லாம நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்றது தான். இதை சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு போறாரு அம்மாவோட. அண்ட் வீட்டுல தனியா படுத்து தூங்கும் போது அந்த முஞ்சா பாத்தீங்கன்னா நைட் ஆனாதான் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரை போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டே இருக்கு. கல்யாணம் 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 மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. இவரும் அதுகிட்ட இருந்து ஓடி பாக்குறாரு, ஒளிஞ்சு பாக்குறாரு, ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த முஞ்சா பாத்தீங்கன்னா இவங்களோட பிளட் ரிலேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால ஹீரோக்கு தெரியும், ஹீரோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா தெரியாது. ஹீரோட அம்மாவை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த முஞ்சா லைட்டா தள்ளி விடுறது, பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுறது அப்படின்ட்டு நிறைய வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம அம்மாவை அவன் உயிரோடு விட மாட்டான். இவன் ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா என்ன அப்படின்ற மாதிரி முன்னி அப்படின்ற பேரை தான் அந்த முஞ்சா சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா. இதனால அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. ராத்திரி நேரத்துல தான் முஞ்சா வெளியே வருவா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால நைட்டு ஃபுல்லா முஞ்சாவை சுமந்துக்கிட்டு தூங்காம சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நாட்கள் போக ஆரம்பிக்குது. கண்ணில் தூக்கம் அப்படின்றது ஒரு சொட்டு இல்லை. இதை பார்த்த அவனோட அம்மாவும் பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்றதால அவன் ட்ரக்ஸ் பயன்படுத்துறான்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் பேசி பாருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட் அனுப்பி விட அந்த மனுஷனும் கண்ணை பாக்குறாரு. டேய் என்னடா ட்ரக்ஸ் எடுக்கிறியாடா, என்னடா பழக்கம் இது அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க இவர் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு டேய் நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், அதை நீ நம்புவியா நம்ப மாட்டியான்லாம் எனக்கு தெரியல, அதான் நீ இது கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முஞ்சா அப்படின்ற ஒரு குட்டிச்சாத்தா என்னை பின்தொடர்ந்துகிட்டே இருக்குடா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. டேய் காமெடியெல்லாம் பண்ணாதடா, இந்த காலத்துல போய் பேயாவது மந்தாவது கண்டிப்பா நீ ட்ரக்ஸை தான்டா யூஸ் பண்ணிருக்கன்னு சொல்ல இவரும் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட பின்னாடி முதுகுல பாத்தீங்கன்னா அப்படியே விழுற ஆரம்பிக்குது. முஞ்சா இவர் முன்னாடி தோணிக்கிட்டே இருக்கு. இவர் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த முஞ்சாவும் அங்க இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு தெரியாது. ஆனா அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவரால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அதை பார்த்து ஒரு மாதிரி பயந்து போயிட்டாரு. சரி ஒத்துக்கிறேன்டா, ஆனா அந்த முஞ்சா ஓட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குடா அப்படின்ற மாதிரி ஓஜா போர்டை மேக் பண்ணிட்டு ஆவியோட நம்ம பேசுவோம், அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத பக்காவா நம்ம ரெடி பண்ணிட்டு போவோமே அப்படின்ற மாதிரி ஓஜா போர்டை வச்சுட்டு 2 பேரும் கையை கொடுத்துக்கிட்டு இங்கிலீஷ்லயே நாங்க 2 பேருமே உங்களை உதவுறதுக்காக தான் இருக்கோம், நான் கடவுள் மீது ஆணையா சொல்றேன், நீங்க முன்னாடி வந்து உட்காரணும்னு சொல்ல அந்த குட்டிச்சாத்தா வர மாதிரியே தெரியல. இதனால ஹீரோவை பார்க்க டே அது இன்னும் வரலடா, மேபி அதுக்கு இங்கிலீஷ் தெரியாது போலியாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க முஞ்சா செம்ம கடுப்பாயிடுது. அங்க இருக்க எல்லா பொருளையும் தூக்கி அடிச்சுட்டு நானும் ஸ்கூலுக்கு போனவன் தான், ஏபிசிடிலாம் எனக்கும் தெரியும்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு முன்னி எனக்கு வேணும், முன்னி எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க 2 பேரும் ஓடி போயிட்டுறானுங்க. இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த முன்னி யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சாக்கணும்டா. இதை போய் நீ ஊர்ல இருந்தானே கூப்பிட்டு வந்த, அப்ப கண்டிப்பா ஊர்ல முன்னின்னு யாராவது இருந்திருப்பாங்கல்ல,
அதுல விசாரிச்சா ஏதாவது கிடைக்கும் இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு சித்தப்பா பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வீடியோ காலை போட்டு ஊர்ல முன்னின்னு யாராவது இருந்தாங்களான்னு கேட்க, இவங்க பாத்தீங்கன்னா முன்னின்னு இருந்தாங்க, பக்கத்து வீட்டுல தான் இருந்தாங்க, இப்ப மொத்த ஃபேமிலியும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்களா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல 2 பேரும் முழிக்கிறாங்க. என்னடா பண்றதுன்னு யோசிக்க, இருடா நிறைய போட்டோஸ் எல்லாம், அதாவது பாட்டி எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கும், அதுல மேபி அவங்க இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண. அப்பதான் முன்னி யாரு அப்படின்றத இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுறாங்க. அந்த இது இருக்கு இல்லையா குட்டிச்சாத்தான், அதுவும் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஸோ இவங்க தான் முன்னி. இப்போ இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா எல்லாமே பக்காவா முடிஞ்சிடும்னு சொல்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த முன்னியோட போட்டோவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகுறாரு. பெல்லாவோட பாட்டி தான் இவங்க. பெல்லா சின்ன வயசுல இப்படியே தாண்டா இருந்தாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்ல அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அவங்க இங்கதான் இருக்காங்களா, சரிவா அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு போக சாப்பிட கூட முடியாம அந்த பாட்டி வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்த பார்த்து ஹீரோவும் அவரோட நண்பரும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. எப்பா உன் முன்னி இதான்ப்பா, போய் கல்யாணம் பண்ணிக்கோப்பா எல்லாமே முடிஞ்சிருப்பான்னு சொல்ல அந்த குட்டிச்சாத்தான் இருக்கு இல்லையா, அது லைட்ல, அதாவது லைட்டு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த பாட்டியை பார்த்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணா ஹீரோவும் அங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பெல்லா இருக்காங்க இல்லையா என்டர் ஆயிடுறாங்க. என்னடா இப்பெல்லாம் பார்க்கவே முடியல, என்னை பார்த்ததும் வெளியே போற, நீ கொஞ்சம் உள்ள வர முடியுமாடா அப்படின்ற மாதிரி அவரை கம்பல் பண்ணி உள்ள கூட்டு போய், இப்பெல்லாம் என்கிட்ட அவ்வளவு பேசவே மாட்டேன்ல, உன் அம்மா சொன்னாங்கடா ட்ரக்ஸ் ஏதாவது எடுக்கிறியான்னு, என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேச முடியுமா, நான் உனக்காக ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் மேக் பண்ணி தரேன்டா அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது பெல்லாவை விட்டு விலகணும், ஆனா அந்த குட்டிச்சாத்தானே இங்க இருந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. பெல்லாவும் இந்த விஷயங்கள் தெரியாம அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. பெல்லாவை பாத்தீங்கன்னா அந்த குட்டிச்சாத்தா இருக்கான் இல்லையா பாத்துட்டு அவங்க கிட்ட நெருங்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது நம்ம ஹீரோ புடிச்சு எடுத்துட்டு, நீ பண்ண எல்லாத்துக்கும் நன்றி, நான் இங்க இருந்து போறேன் பெல்லா அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டாரு. கட் பண்ணா இவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க, உன்னோட முன்னியை நீ தேடிக்கிட்டே இருந்த, உன்னோட முன்னியை நாங்க காட்டிட்டோம், இனிமேல் அவங்கள போய் நீ கல்யாணம் பண்றியோ கருமாதி பண்றியோ அது உன்னோட போகட்டும்பா, ஏன்னா இத்தோட விட்டுடுப்பா அப்படின்ற மாதிரி அந்த குட்டிச்சாத்தானை பார்த்து ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன், அதாவது அந்த குட்டிச்சாத்தான், கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆனா முன்னியோட இல்ல பெல்லாவோட அப்படின்ற மாதிரி கத்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை கேட்டதும் 2 பேரும் பயங்கர ஷாக்கு. இப்ப என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. பெல்லா பாத்தீங்கன்னா ஹீரோ விட பெரிய பொண்ணா தான் இருப்பாங்க. சின்ன வயசுல 2 பேரும் படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது பேயை பார்த்து 2 பேருமே பயந்து பாப்கார்னை கீழே கூட்டிட்டுறாங்க. அப்ப இவர் பாப்கார்ன் எடுத்து கொடுக்க அவங்க அழகா கன்னத்துல ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க. அந்த முத்தத்துல இருந்து ஆளு மயங்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தவங்கள, அதாவது தன்னோட ட்ரீம் கேர்லா பாத்துக்கிட்டு இருந்தவங்களை குட்டிச்சாத்தானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, இதை எப்படியாவது நம்ம சார்ட் அவுட் பண்ணி ஆகணும், அந்த பேயை அதாவது குட்டிச்சாத்தான துரத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக ஹீரோட நண்பர் பாத்தீங்கன்னா ஒரு ஏற்பாடு பண்றாரு. பேய்கள் எல்லாத்தையும் ஓட்டக்கூடிய ஒரு நபரை போய் சந்திக்கிறாரு. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா என் கைக்குள்ள கடவுள் இருக்காரு, என் கைக்குள்ள இருக்கிற பவரை வச்சு நான் எல்லா பேயும் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்தமா ஒரு கூட்டத்தை கூட்டி அங்க இருக்க எல்லாருக்கும் எக்ஸாசிசம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவரை போய் தனியா சந்திச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவர் பேச ஒரு டம்மி அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இதனால இவர்கிட்ட பேசி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி நடந்து போகலாம் ட்ரை பண்ண முஞ்சாவோட கை அச்சு இருக்கு இல்லையா, அதை பாக்குறாரு. அந்த எக்ஸாசிசம் பண்றாரு இல்லையா அவர், இதை பார்த்த உடனே இது முஞ்சாவோட வேலையாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் ஸ்டன் ஆயிடுறாங்க. இவரை மொக்கன்னு நினைச்சா இந்த விஷயம் எப்படி இவருக்கு தெரிஞ்சதுன்னா கேட்க, இந்த மாதிரி முஞ்சாவை என்னோட வாழ்க்கையில நான் ஒரு 5 முஞ்சாவை பார்த்திருக்கேன், அதை ஓட்டியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த முஞ்சாசை பத்தின வரலாறை பார்த்தீங்கன்னா எடுத்து விட ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசையோடு இருக்கிறவங்கள மொட்டை அடிச்சு சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஒரு 10 நாள்ல இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி அந்த 10 நாளுக்குள்ள அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அசுரத்தனமா மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை தடுக்கணும் அப்படின்னா ஒரு மரத்து கீழே அவங்களோட சாம்பலை புதைப்பாங்க. அது மூலமா அவங்க மரத்தையே சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள கொல்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க போக்கிலே போய், அதாவது அந்த முஞ்சாக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருக்கு இல்லையா, கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற போக்கிலே போய் ஒரு ஆடு பாத்தீங்கன்னா முஞ்சா முன்னாடி வந்து நிறுத்துற மாதிரி இருக்கும். ஆட்டோட உடம்புக்குள்ளதான் முஞ்சாவோட ஆன்மா போகும். ஏன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உடல் தேவை. அப்படி அந்த ஆட்டோட உடல்ல இருக்கும்போது அதுக்கே தெரியாம அந்த ஆட்டை வெட்டிட்டோம் அப்படின்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஆட்டை வெட்டாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்ச வேலைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சு முஞ்சா அழிக்க முடியாத முஞ்சாவா மாறிடும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல இவங்களுக்கு இப்போ அது எப்படி அழிக்கணும் அப்படின்றது புரிஞ்சு போயிருச்சு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா முஞ்சா கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பக்கூடியது
பெல்லாவை தான் இல்லையா. இப்போ பெல்லாவை கூட்டு போய் ஒரு ஆட்டை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நிப்பாங்களா? வாய்ப்பே இல்லை இல்லையா. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோவோட நண்பரும் என்னோட சொந்த ஊருக்கு நீங்க வர முடியுமா, அங்க ஜூம்பா கிளாஸ் எல்லாம் நிறைய பண்ணலாம், அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு ப்ரமோஷனல் வீடியோக்காக அங்க போறோம், இங்க வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்மலாம் கேட்டு அவங்கள கூட்டு போக சம்மதிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ண பஸ்ல ஜாலியா போய்கிட்டே இருக்கு. அதை எக்ஸசைஸ் பண்றா இல்லையா அந்த மனுஷனும் கொஞ்ச நேரம் பஸ்ஸுக்குள்ள வராப்ல. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போங்க, நான் உங்க கூட இருக்கேன்னு தெரிஞ்சா அந்த முஞ்சா அலர்ட் ஆயிடுவான், இது எல்லாமே அவன் போற போக்குல தான் நம்ம பண்ணி முடிச்சாக்கணும் அப்படின்னு நம்மலாம் சொல்லி இடத்த ரீச் பண்ணிட்டுறாங்க. இவங்களோட சித்தப்பாவும் வழக்கம் போல இவங்க மேல கடுப்புல இருந்தாலும் இவங்க வந்த வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல பெல்லா இருக்காங்க இல்லையா, அவங்கள ஜூம்பா கிளாஸ் பண்ற மாதிரி வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நடுவுல பெல்லா கூட பாத்தீங்கன்னா பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பெல்லாவோட காதலனுக்கோ இவங்களுக்கோ ஒரு சின்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதை பார்த்தது பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம, உங்களோட லைஃப்ல நான் எதுவும் தலையிட விரும்பல, ஆனா ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா தைரியமா எடுத்துருங்க சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. சரி அவனை பிரேக்கப் பண்றது தான் நல்லது, அவனுக்கு நான் கால் பண்ணி பிரேக்கப் பண்றேன்னு அப்படின்ற மாதிரி கால் பேசலான்னு போக நம்ம பிட்டோட மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம். ஆனா கால் பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுற மாதிரியே தெரியல. இவங்க என்னன்னு யோசிக்கும் போது பின்னாடி இவங்களோட காதலன் வந்து நிக்கிறான். நீ எந்த ஊருக்கு என் கூட வரவேனா, இங்கேயே உன்னோட ஜூம்பா கிளாஸ் கண்டினியூ பண்ணு, நான் உனக்காக வாழ தயாரா இருக்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு ப்ரப்போசலை பண்ண. இந்த வாட்டி இவங்க கோவத்துல தான் இருந்திருப்பாங்க. இவர் வந்து இது மாதிரி ப்ரப்போஸ் பண்ணதும் ஏத்துக்கிறாங்க. மனுஷன் அதாவது பிட்டு பார்த்து என்னடா இது மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி அவங்கள பாத்துக்கிட்டே இருக்க நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. மாலை பொழுது வந்ததும் முஞ்சா இருக்கான் இல்லையா, அவன் முதுகுல அப்படியே தோண ஆரம்பிக்கிறான். பெல்லா வேற ஒருத்தர் கூட இருக்கிறத பார்த்துட்டு என் காதலியை எவன்டா தூக்கிட்டு போறா அப்படின்ற மாதிரி வேகமா ஒரு புதருக்குள்ள போகுது. பெல்லாவோட காதலன் இருக்கான் இல்லையா, அவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ரத்த வெள்ளத்துல அப்படியே அடிச்சு போட்டுருக்கு. கற்பனை அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அவனுக்கு 600 பேர் எல்லாமே நசுங்கி போய் கிடக்கு. காட்டு விலங்கு அடிச்சா மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விதான் பட்டிருக்கேன், ஆனா முறையா இப்பதாமா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி டாக்டரும் பிரமிச்சு போய் அந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க இவங்க வியந்து போய் பாக்குறாங்க. ஆனா அப்படியே கற்பாரா இப்போ இவங்கள ஆட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு எல்லாமே பண்ணோம் இல்லையா. சூழ்நிலை உள்ள இருந்தா பண்ண மாட்டாங்க. இதனால நாட்டு சாராயத்தை வாங்கி எண்ணெயில ஊத்தி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்து விட்டுறாங்க. அந்த போதையில இருக்கும் போது இவங்களை தூக்கிக்கிட்டு அதே சமயத்துல அந்த மந்திரவாதி இருக்கா இல்லையா, அவருக்கும் போன் பண்ணி நீங்க இந்த இடத்துக்கு வர முடியுமா, எல்லாம் பக்காவா இருக்குன்னு சொல்ல. ஐயா நான் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ல இருக்கேன், என்னால வர முடியாது, ஆனா என்ன நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆட்டோ ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்டுக்கு கழுத்துல செட்டு மாதிரி ஒன்றத்தை போட்டுட்டு அதே மாதிரி பெல்லாவோட நெத்தியிலையும் போட்டுட்டு சில பூஜைகள் எல்லாத்தையும் மேக் பண்ணீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஆயிடும், சின்ன எரர் நடந்தா கூட தப்பாயிடும்பா, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும், இதை பார்த்து பண்ணுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சரியான சமயத்துல அதாவது அந்த முஞ்சாவோட ஆவி ஆட்டுக்குள்ள போறதுக்குள்ள வெட்டி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு அந்த இடத்துக்கு போய் அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. ஆட்டுக்குள்ள முஞ்சாவோட ஆவி போடுற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இப்ப கல்யாணம் பண்ண அப்படின்னா முஞ்சாவோட ஆசை நிறைவேறிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதை பண்ணலான்னு போகும்போது பட்டுன்னு பிட்டு பிடிச்சி அந்த ஆட்டை வெட்டணும் அப்படின்ற மாதிரி போக ஆட்டை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி போதையில இருந்த பெல்லா இருக்காங்க இல்லையா, அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. என் செல்லத்தையாடா வெட்ட பாக்குற அப்படின்ற மாதிரி அவங்க தட்டி விட்டுட்டு அந்த ஆட்டை கொஞ்சம் கொலாவிக்கிட்டே இருக்கும் போது ஒரு அசம்பாவிதம் பார்த்தீங்கன்னா நடந்து போகுது. இவங்க பூஜையை இன்கம்ப்ளீட்டா விட்டதால அந்த ஜட்டு மாதிரி போட்டாங்க இல்லையா, அதுல இருந்து பயங்கரமா வெளிச்சம் வந்து ஆட்டோட உடம்புக்குள்ள இருக்க மூஞ்சா பாத்தீங்கன்னா இந்த சைடு பெல்லாவோட உடம்புக்குள்ள வந்துட்டான். பெல்லாவோட உடம்புல இருந்து அவங்களோட ஆவி பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குள்ள போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆடு அங்க இருந்து ஓடி போயிடுது. அந்த பெல்லாவோட உடம்புல இருக்க மூஞ்சாவும் பயங்கர அகோரமா அங்க இருக்க எல்லாரையும் துரத்திக்கிட்டே இருக்க இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகுது உடம்பு மாறி போயிடுச்சு அப்படின்ற விஷயம். உடனடியா மந்திரவாதிக்கு போன் அடிக்க, என்னடா அப்படி பண்ணிட்டீங்க, சரி நான் உடனடியா வரேன், அந்த ஆட்டை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க, புடிச்சு வைங்கடான்னு சொல்ல இவங்க ஆட்டை தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஆட்டு ஓனரான இவரோட சித்தப்பா பாத்துட்டாரு. டேய் ஆட்டை காணன்னு பார்த்தா நீங்க தான் தூக்கிட்டு போனீங்களா, ஒழுங்கு மாதிரிதான் குடுடா அப்படின்ற மாதிரி புடுங்கி போயிட்டுறாரு. பின்னாடியே அது பெல்லாவோட உடம்புல இருக்க முஞ்சாவும் பாத்தீங்கன்னா துரத்திட்டு வந்துகிட்டே இருக்க இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு போறாங்க. அங்க ஹீரோட அம்மா அது அவங்களோட ஃபேமிலியும் வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்க பெல்லா உடம்புல இருக்க முஞ்சா பாத்தீங்கன்னா முன்னாடி வர அங்க இருக்க எல்லாரையும் பயமுறுத்த தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பாதி பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அண்ட் என்னோட கல்யாணத்தை நாசமாக்குன இல்லையா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பிட்டுவையும் அவரோட நண்பரையும் துரத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல மந்திரவாதியோட என்ட்ரி. கடவுளோட கை என்கிட்ட இருக்கு,
உன்னை என்ன பண்றப்பா அப்படின்ற மாதிரி மூஞ்சில சாம்பல தூவி எரிஞ்சிட்டு ஒரு வட்டத்தை போடுறாப்புல. இந்த வட்டத்தை தாண்டி நீ வந்து அப்படின்னா உன் கதை கந்தலாயிடும், உயிர் மேல பயம் இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கணும்னு அப்படின்ற மாதிரி அந்த வட்டத்திலே முஞ்சாவை லாக் பண்ணிட்டு 2 பேரும் அங்க போட்டுட்டு இவங்க ஆட்டை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. சித்தப்பா கிட்ட போய் ஆட்டை கேட்க, டேய் ஆட்டை இப்ப நேரம் வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படி என்னடா இருக்கு அது ஆட்டுல அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ரொம்ப பயந்து போறாங்க. அடா பாவி, பெல்லாவை அடிச்சு சாப்பிட்டியா, இல்ல நல்லா இருப்பியாடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. மந்திரவாதி ஒன்னும் பிரச்சனை இல்ல, பெல்லாவோட ஆன்மா இவன் கறி சாப்பிட்டான் இல்லையா இவனுக்குள்ளதான் இருக்கும், இவனோட ரத்தத்தை வச்சு நம்ம பூஜையை மேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவரோட ரத்தத்தை கிழிச்சு சட்டுன்னு போட்டு விட. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு முஞ்சா அடப்பட்டு கிடக்குது இல்லையா, வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்து எனக்கு தண்ணி தாங்க எடுக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கிட்ட வர முடியுமாமா அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசி அந்த அட்டத்துல இருந்து வெளியே வர அப்படியே கட் பண்ணா அந்த சித்தப்பா கேங் இருக்கிற இடத்துக்கு போயிடுது. ஆனா அந்த சமயம்னு பார்த்து சித்தப்பாவோட நெத்தியில செட்டு போட்டிருக்கு இல்லையா, இதனால இங்க ஒரு குளறுபடி ஏற்பட்டு ஆட்டுக்குட்டில இருந்து பெல்லாவோட ஆவி பாத்தீங்கன்னா பெல்லாவோட உடம்புக்கு போயிடுச்சு. முஞ்சா பாத்தீங்கன்னா இந்த சரி சித்தப்பாவோட உடம்புக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவரோட உருவத்துல அங்க இருக்கிற எல்லாரையும் பாத்தீங்கன்னா துரத்த ஆரம்பிக்குது. கல்ல கிடைக்கிறவங்க எல்லாரையும் பயங்கரமா தாக்கிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் பெல்லாவை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா தப்பிச்சு போகணும் ட்ரை பண்ண. ஆனா முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு பெல்லாவை பாத்தீங்கன்னா அந்த மரம்லாம் இருக்கும் இல்லையா சபிக்கப்பட்ட இடம், அங்க தூக்கிட்டு போயிடுது. இவளை சாக்ரிஃபைஸ் பண்றது மூலமா என் கல்யாணத்தை நான் முடிச்சிருவேன், இந்த காணிக்கையை ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கடவுளை நோக்கி அந்த முஞ்சா பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் ஈடுபாட்டுக்கிட்டே இருக்கும் போது மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ எழுந்துக்கிறாப்புல. இவனோட பாட்டி இவன் கண்ணு முன்னாடி வந்து மயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷங்க எல்லாருமே கண்ட்ரோலா இருப்பாங்க, அதை எரிஞ்ச அப்படின்னா உன்னை எதிர்க்க யாருமே இருக்க மாட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல கடல் ஓரத்துல அந்த குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா முஞ்சா வடிக்கிறது, அது அங்க தென்படுது. அந்த குச்சி எடுத்துக்கிட்டு பெல்லாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. குச்சை வச்சு பயப்படாம அந்த முஞ்சா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அங்க நிறைய காமெடி கலந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. சித்தப்பாவை போட்டு பொலந்து எடுக்க முஞ்சா ஒரு கட்டத்துல சித்தப்பாவோட உடம்புல இருந்து ஓடி போய் அந்த மரத்துக்குள்ள ஒளிஞ்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவங்களும் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சித்தப்பாவை எழுப்பலான்னு போக எழுந்துக்கிறாரு. உடம்பெல்லாம் செம்ம காயம், செம்ம வலி, ஏன்னா யாரா அப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அந்த சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து ஓடி போக இவரும் அதாவது ஹீரோவும் பெல்லாவும் அங்க இருந்து வரலான்னு ட்ரை பண்ண முஞ்சா பாத்தீங்கன்னா இவங்களை விடுறதா தெரியல, அந்த மரத்துக்குள்ளதான் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோட உதவியோட இவங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த முஞ்சாவே அந்த மரத்தையும் ஏதாவது பண்ணா மட்டும்தான் இங்கிருந்து போக முடியும் அப்படின்றது. இதனால பெல்லாவும் ஹீரோவும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் முஞ்சாவை மாத்தி மாத்தி துன்புறுத்திக்கிட்டே இருக்கு. இதோட முடிவுல அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா தீயிட்டு கொளுத்துட்டுறாங்க. முஞ்சாவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீயில கருகி போற மாதிரி காமிக்க இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அப்படியே கற்பான சில நாட்கள் கழிச்சு நம்ம பெல்லா இருக்காங்க இல்லையா, அவங்க வெளிநாட்டுக்கு அட்வான்ஸ் ஜூம்பா கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. இவரும் அதாவது நம்ம வீட்டும் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் என் மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நான் பூட்டி வச்சுக்கிட்டே இருந்தேன், அதை நான் இப்ப சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள லவ் பண்ற விஷயத்த வெளிப்படுத்த அவங்க யோசிக்கிறாங்க. நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கணும்ன்ற மாதிரி தான் நான் ஆசைப்பட்டேன், இதை சொல்லி என்னை பிரிச்சிடாதரா அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி பேசிக்கிட்டே இருக்க இவர் இதை ஏத்துக்கிறாரு. நான் முஞ்சா மாதிரிலாம் வரமாட்டேன், உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஏத்துக்கோ, அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கியூட்டா ஒரு ஸ்மைலை போட்டுட்டு அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்கு. இவரோட பாட்டி தூரத்துல இருந்து இவரை பாக்குற மாதிரியும் அண்ட் முஞ்சாவால இவரோட லைஃப்ல வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க மாதிரியும் காமிச்சு இவர் சிரிச்சு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பிட்டு அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்டதும் பயந்து போறாரு, ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா முஞ்சா கண்ணை திறக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. அண்ட் இதோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல பாத்தீங்கன்னா அந்த மரத்தை எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, சபிக்கப்பட்ட இடத்த சரியாக்கணும் அப்படின்றதுக்காக மரத்தை துண்டு துண்டா வெட்டி டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முஞ்சா இன்னும் அதுல ஏதா இருக்கு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு 2 பேர் காட்டுக்குள்ள இருக்க மாதிரியும் இந்த 2 பேரையும் பாத்தீங்கன்னா ஒரு குரல் கூப்பிடுது. அது யாருன்னா நம்ம முஞ்சாவா தான் இருப்பாரு. சோ முஞ்சா இன்னும் சாகல அப்படின்ற விஷயத்த காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட்டா முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.